மையமாக வைத்து முதல் இந்த ஆராதனையை நாம் படித்தோம். ஆகவே தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம், வாசிக்கலாம். நீதிமொழிகள் சாமத்தில் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ உறுதியான ஒரு கோட்டை. அப்போ ஆண்டுடைய நாமம் ஒரு உறுதியான கோட்டை, பலத்த துருகம் என்று சொன்னால் உறுதியான ஒரு கோட்டை. அவருக்குள் நடப்பவன் அதற்குள்ளே அடைக்கலத்துக்குள்ளே என்னப்படும், அந்த அடைக்கலத்தை அவன் பெறுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டுடைய நாமம் ஒரு பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானா. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. யாருடைய நாமத்தை நம்பி யார் அவருடைய பலத்த துருகத்துக்குள்ள அடைக்கலத்தை தேடி வராங்களோ அந்த அடைக்கலத்தை அவங்க பெறுவாங்க. அந்த உறுதியான கோட்டைக்குள்ள அவங்களால நடத்தப்பட முடியும். ஆமேன் சொல்லுங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஓட வேண்டிய சில விதங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. அப்போ நீதிமான் ஓட வேண்டிய விதம், ஆகவே சில ஒழுங்கு வரைமுறைகள் இருக்கிறதை நாம் அந்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ நீதிமான் யார்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் தான் நாம் நீதிமான்கள். ஆமேன் சொல்லுங்க. அப்ப இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்ப பிள்ளை என்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், ஈவாக பரிசாக. ஆமேன் சொல்லுங்க. ஆகவே நீதிமானா வாழ வேண்டிய நாம் சில ஒழுங்கு கிரமமாக நாம் ஓடி நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள அவருடைய நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா இருக்க தங்குவான்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சுகமா நம்ம தங்கணும் அப்படின்னு சொன்னா தேவனுடைய அடைக்கலத்துக்குள்ள, அப்ப அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வருகிற தேவனுடைய பிள்ளைகள் சுகமாய் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னு சொன்னா அப்ப ஓட வேண்டிய விதங்களை குறித்து, நீதிமான் ஓட வேண்டிய விதத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதத்தில் நீதிமானை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்படுகிறது. நீதிமான் பார்த்தீங்கன்னா நன்றாக இருந்தால்தான் பட்டணம் களி கூறும். ஆகவே நீதிமொழிகள் 11:10 அப்படி வாசிக்கிறோம். நம்ம நீதிமான்கள் இந்த உலகத்தில் பட்டணத்தில் சமுதாயத்தில் நன்றாக இருக்கும்போது தான் ஆகவே பட்டணத்தில் கூட அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமான் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீதிமான் தன் அயலானை பார்க்கிறோம், ஆகவே அவன் மேன்மை உள்ளவன் என்று சாமத்தில் நீதிமொழிகள் புத்தகத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று சொல்லப்படுகிறது. நீதிமானுடைய வேறு அசையாது என்று சொல்லப்படுகிறது. நீதிமானை பசியினால தேவன் வருந்து விட மாட்டான்னு சொல்லியிருக்காரு. ஆகவே நீதிமானுடைய சிரசின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி 10:24 நீதிமொழிகளில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் வாசிக்கும் போது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமானுடைய உதடுகள் பிரயாசம். ஆகவே பார்த்தீங்கன்னா அவனுடைய பிரியமானவர்களை பேச அறியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே நீதிமான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஒழுங்கு கிரமமாக அந்த நீதிமான் அவன் நடக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீதிமான் குறித்து, நீதிமான் ஓட வேண்டிய விதத்தை குறித்து சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆகவே தான் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் நீதிமானா நம்ம வாழும்போது நம்முடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாக இருப்பாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா நாம் நீதிமான்களாக வாரும்போது, ஆகவே ஒரு நீதிமானா வாழ்ந்த நோவாவை வேதம் சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த நோவா. ஆனால் அவன் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்ததுனால அவன் தேவனோடு நடந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் உத்தமமாக அவன் உண்மை உள்ளவனாக தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனமாக வாழ்ந்ததுனால ஆண்டவர் அவருடைய கிருபை அவனுக்கு கிடைச்ச
கிடைச்சிச்சு. அதனால அவன் நிமித்தம் அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் 3 பிள்ளைகளும் 3 மருமக்களையும் கர்த்தர் வந்துட்டு ஒரு பேழையை உண்டாக்கி பயபக்தி உள்ளவனாக அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக வாழ்ந்ததுனால ஆகவே ஆண்டவர் தம்முடைய சுதந்திரத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் நீதிமானா நாம் வாழும்போது தம்முடைய பிள்ளைகளும் பாக்கியவாதிகளாக வாழுவாங்க. அதுதான் வேதம் சொல்லுகிறது. நீதிமொழி 14:26 வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. நாம் தேவனுக்கு பயப்படுறவர்களா நாம் வாழ்ந்தோம்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட கர்த்தர் அடைக்கலத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பயப்படாதவங்களா நாம் வாழ்ந்தோம்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அடைக்கலத்தை ஒரு நாளும் கொடுக்க முடியாது. ஆகவே நீதிமான் ஓட வேண்டிய விதத்தை குறித்து அந்த ஒழுங்கை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் போது அங்கு சோதம் கொமோரா பட்டணத்தில் இந்த லோத்தும் அவருடைய மனைவி பிள்ளைகளும் அந்த சோதம் கொமோரா பட்டணத்தில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆபிரகாமோடு கூட இணைந்து வந்தவன் தான் இந்த லோத்து. ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தால் லோத்தை தேவன் அழைக்கவில்லை. ஆனால் ஆபிரகாம் லோத்தை வந்துட்டு என்ன பண்ண, ஆபிரகாமை பின்பற்றி வந்தவன் தான் லோத்து. ஆனால் லோத்து அவனோடு கூட இருக்கும்போது அவனும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் காணப்பட்டான். ஆனால் அதுக்கு பிறகு ஆபிரகாமை விட்டு ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆகவே வாக்குவாதம் வந்ததனால ஆபிரகாம் சொன்னார், நாம் இருவரும் சகோதரர்கள், ஆகவே நமக்குள்ளே வந்து வாக்குவாதங்கள் சண்டைகள் வேண்டாம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், தேசம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஆகவே நீ கிழக்கு போனால் நான் மேற்க போகிறேன், நீயே சூஸ் பண்ணி போ அப்படின்னு சொல்றார். ஆனால் யோர்தானுக்கு அருகான சமபூமி நீர்வளம் பொருந்திருக்கிறதெல்லாம் கண்டு அந்த பசுமையை பார்த்து இந்த லோத்து புறப்பட்டு போனான். ஆனால் அவன் சூஸ் பண்ணி போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்த பட்டணம் சோதம் குமாரா பட்டணம். அது பாவங்கள் மிகுதியாக தண்ணீரை போல குடித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு பட்டணமாக அந்த பட்டணத்தில் போய் என்ன பண்ணாங்க, இந்த லோத்தினுடைய குடும்பம் போய் சேர்க்கப்பட்டது. ஆனால் கடைசியாக அவங்களுடைய பாவங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அப்போ தேவ சமூகத்தில் போய் என்ன பண்ணுச்சு, ஆகவே வந்து போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ தேவனுடைய சன்னிதானத்தில் போய் அவங்களுடைய பாவங்கள் போய் எட்டினது. ஆகவே ஆண்டவர் வந்து லோத்தை பார்த்தார். ஆண்டவர் லோத்துக்காக லோத்துடைய குடும்பத்துக்காக தேவன் ஆபிரகாம் பரிந்து பேசினான். ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீங்களா, 45 நீதிமான்கள் தேசத்தை அழிப்பீங்களா, 40 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீர்களா, ஆகவே 30 நீதிமான்கள் தான் தேசத்தை அழிப்பீர்களா, 20 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீர்களா. ஆண்டவரே மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் மாத்திரம் நான் ஆண்டவரே உம்மிடத்தில் விண்ணப்பம் வைக்கிறேன், நான் தூளு சாம்பல உள்ள மனுஷன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிச்சு அவன் கடைசியாக ஆபிரகாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறான். லோத்துடைய குடும்பத்துக்காக அவன் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தால் தேசத்தை அழிப்பீங்களான்னு சொல்லி கேட்டான். ஆனால் 10 நீதிமான்கள் கூட அந்த பட்டணத்தில் இல்லை. அதனால தான் தேவன் அன்னைக்கு ஆண்டவர் வந்துட்டு வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் எப்படி பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் புசித்தும் குடித்தும் அவங்க ஜலப்பிரயாணம் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்களோ அதே போல லோத்தின் காலத்திலும் நடக்கும். அதே போல நோவாவின் காலத்தில் நடந்தது போல லோத்தின் காலத்தில் நடந்தது போல ஆகவே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து வரும் காலத்தில் நடக்கும் என்று சொன்னார். இன்னைக்கும் அதே போல தான் தண்ணீரை போல குடிச்சு கொண்டிருக்காங்க. பாவத்தில், விபச்சாரத்தில், வேசித்தனங்களில், விக்கிரக ஆராதனை இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள உண்மையான தெய்வத்தை அறிந்து கொள்வதற்கு மனப்பக்கம் இல்லாதனால தான் தேசத்தை இன்னைக்கு பாழாய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பலவிதமான வியாதிகளை தேசத்தில் வந்து சீரழித்து கொண்டிருக்கிறதுக்கு தேவன் அனுமதித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அன்றைக்கு ஒரு நோவா தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்ததனால தன் காலத்துக்குள்ள இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமாய் அவன் வாழ்ந்ததனால ஆகவே ஆண்டவர் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்ததனால ஆண்டவர் அவனுக்காக ஒரு பேழையை உண்டாக்கி ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலகட்டத்தில் நாமும் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறவங்களுக்குள்ள நாம் உலகத்தில் இருக்கிற மக்களை நாம் பார்க்க கூடாது. இருக்கிறவங்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனமாய் வாழ்ந்த அந்த நோவாவை போல நாம் வாழ்வோம் என்று சொன்னார். எப்பேற்பட்ட கொடிய ஆக்கினை, கொடிய சாபங்கள், கொடிய வியாதிகள் தேசத்தை வந்து பாழாக்கினாலும் அது கர்த்தர் நம்மை ஒருவரையும் பாதிப்புக்குள்ள கொண்டு வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இந்த லோத்தினுடைய காலத்தில் ஆண்டவர் நோவா கிட்ட சொன்னார், உடன்படிக்கை பண்ணாரு, இனி ஜலப்பிரளயத்தினால நான் அழிக்க மாட்டேன், ஆகவே அக்கினியும் கந்தகத்தினால நான் அழிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். இப்பொழுது வேதம் சொல்லுகிறது 2 பேரும் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கரை
அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிஞ்சு போகும் நாள் வரைக்கும் இது காக்கப்பட்டிருக்கிறது சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இப்பொழுது நாம் பார்க்கிற இந்த வானங்களும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பக்தி இல்லாதவர்கள் அழிஞ்சு போகிற வரைக்கும் இந்த வானமும் பூமியை நம்ம பார்த்து கொண்டிருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அந்த லோத்தின் காலத்துல ஆகவே ஆண்டவருடைய அந்த ஜனங்களுடைய பாவங்கள் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டிடுச்சு. ஆகவே அங்க நீதிமான்கள் 10 நீதிமான்கள் கூட இல்லை. ஆகவே தான் தேவனுடைய ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி ஆகவே லோத்துவை காப்பாற்றும்படிக்கு தேவன் என்ன பண்றார், தீவிரப்பட்டு போய் தம்முடைய தூதர்கள் மூலமா போயிட்டு என்ன பண்றாரு, லோத்தையும் கையையும் அவருடைய மனைவி கையையும் தன்னுடைய 2 பிள்ளைகளுடைய கையும் பிடிச்சு கொண்டு நீங்க பின்னிட்டு பார்க்காதீங்க, உங்க ஜீவன் தப்பிச்சு ஓடிப்போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம். ஆகவே 15வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம், எடுத்தவங்க வாசிக்கலாம். கிழக்கு வெளுக்கும் போது, அந்த கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதன் லோத்தை நோக்கி, பட்டணத்துக்கு வரும் தண்டனையிலே நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவர்களை துரிதப்படுத்தினார்கள். ஆமென் சொல்லுங்க. துரிதப்படுத்தி அவங்க துரிதப்படுத்துறாங்க. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க வாசிக்கலாம். இந்த லோத்து தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆகவே வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அந்த தேசத்தில் தேவன் அந்த பட்டணத்தில் இருக்கிறதான அருவருப்புகள் அந்த பாவங்களை பார்த்து தேவன் அழிக்கிறதுக்கு தீர்மானிச்சிட்டாரு. ஆனா அந்த நேரத்தில் லோத்து ஒரு நீதிமானாக இருக்கிறதை கண்டு ஆகவே ஆபிரகாம் அவனுக்காக பரிந்து பேசுறது நிமித்தமாக ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை லோத்தின் மேல வைத்து அவனை பார்க்கிறோம். அவனை வெளியே அந்த பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் வாசிக்கலாம், அவர் உன் ஜீவன் தப்பி ஓடி போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு இந்த மலைக்கு ஓடி போ என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆனால் அவன் என்ன செய்யறான், அதுக்கு லோத் அவன் சொல்றான், ஆண்டவரே அப்படியல்ல ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானா, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதா விளங்க பண்ணுகிறேன், ஆனால் மலைக்கு போகிறதுக்கு என்னால் முடியாது. இவன் சொல்கிறான், சாகு போகு, என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடருமே, அது எனக்கு அது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு ஊருக்கு இது, அங்கே நான் ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதையும் என்ன பண்ணுறாரு கேட்டு அந்த ஊரை கவிழ்த்து கூடாதுக்கு ஆண்டவர் அவனுக்கு இந்த விஷயத்தில் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுறார். ஆனால் தீவிரமாக அங்கே ஓடி தப்பித்துக்கொள், அங்கே போய் சேரு மட்டும் நான் ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே அங்கே போய் சேர்ற வரைக்கும் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவன் போய் சேர்ந்த ஊர் சோவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நீதிமான் ஓட வேண்டிய விதத்தை ஆண்டவர் பார்க்கிறான். ஆனால் லோத்துவை பாருங்க, பின்னிட்டு பார்க்காத, சமபூமியில் எங்கே நிற்காத, இந்த மலைக்கு தப்பித்து ஓடிப்போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எச்சரிப்பை கேட்டவன் அவன் ஓடி போகணும். ஆனால் 4 பேர் தான் ஓடுறாங்க. லோத்து மனைவி 2 பெண் பிள்ளைகள், 4 பேர் கையை பிடிச்சி வெளியே கொண்டு வந்து வெட்ட தம்முடைய தூதர்கள். ஆகவே நீ ஜீவன் தப்பிச்சு ஓடிப்போ, பின்னிட்டு பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. லோத்தினுடைய மனைவி பின்னிட்டு பார்க்கறா. பின்னிட்டு பார்த்ததுனால உப்பு தூணாம மாற்றா. ஆமேன்னு சொல்லுங்க. நாமும் கூட நாம் ஓட வேண்டிய வழிகளில் நாம் பின்னிட்டு பார்த்தோம் சொன்னா நாம் அழகாக ஓடிக்கொண்டிருப்போம். உலக மக்களை நாம் அதிகமாக பின்னிட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னால் நம்ம விட்டு வந்துடுற எல்லா பாவங்களும் எல்லா அநியாயங்களும் அக்கிரமங்களும் பின்னாடி அழகாக ரெடியாக இருக்குது. கொஞ்சம் நம்ம திரும்பி நம்ம டைரக்ஷன் கொஞ்சம் திரும்பிச்சுனா போதும், அது கீழே இழுத்து தள்ளிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே பின்னிட்டு பாராத நம்ம ஓட வேண்டும். ஆகவே உலகத்தை நம்ம உற்று பார்க்கக்கூடாது. உலகத்தையும் அதனுடைய ஆசை எச்சையும் என்ன பண்ண ஒழிஞ்சு போகும். தேவனுடைய சித்தத்தின் படைக்கிறவன் தான் அவனுக்குள்ள நிலத்திறக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஓட்டத்தில் ஒழுங்கு இருக்க வேண்டும். அப்போ ஒழுங்கா நம்ம ஓடணும். பவுல் சொல்லுகிறார் 1 கொரிந்தியர் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம்
24 to 26 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது அங்க சொல்றாரு, பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே அந்த பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. பந்தயத்தில் ஓடுறவன் எல்லாரும் ஓடுவாங்க, ஆனா ஒருத்தன் தான் பரிசு பெறுவான். அது போல நீங்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒரு லக்கை ஆண்டவர் நமக்காக நிர்ணயிச்சிருக்கிறார். அதான் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல், இந்த பகுதி அப்படியே வச்சுக் கொள்ளுங்க. பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் அங்கே எழுதும் போது அங்கே என்ன சொல்றாருன்னா, பிலிப்புக்கு எழுதின நிருபத்தில் அங்கே அந்த பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்படும் போது, நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்ல, நான் அடைந்தாற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரே, அதை பிடித்துக் கொண்டுகிறேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. ஆமாங்க, அல்லேலூயா. ஆகவே தான் அங்க சொல்றாரு, பந்தய சாலையில் ஓடுகிறவங்க எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் ஒருத்தன் தான் பரிசு பொருளை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்க பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்க ஓடுங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஆகவே கீழே சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்துட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவங்க சில சுய கட்டுப்பாடுகள், சில கட்டுப்பாடுகளோடு கூட இப்படி இருந்தால் தான் நம்ம ஓடி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சில கட்டுப்பாடுகள் உள்ளவர்களா நம்ம ஓடணும். ஆகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவர்கள் அந்த கட்டுப்பாடோடு ஓடி அந்த அழிவுள்ள கிரீடத்தை அவங்க பெறுகிறாங்க. அவங்க பெற்றுக்கொள்ள அவங்க ஓடி ஜெயம் பெறும் போது உலகம் கொடுக்கிற ஒரு வெகுமதி, சில கிஃப்ட் கொடுக்குறாங்க, சில பரிசு கொடுக்குறாங்க, சில கிரீடங்கள் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அழிஞ்சு போற கிரீடங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு, அதனால பவுல் சொல்றாரு, அதனால் நான் நிச்சயமில்லாதவனாக நான் ஓடினேன் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நிச்சயம் உள்ளவர்களாக, ஒரு குறிக்கோள் அடைகிறவர்களாக, அந்த லக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தேவனுடைய அடண்டுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அதான் சொல்றாரு, நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா தங்கியிருப்பான். அப்ப சுகமா போய் தங்கக்கூடிய இடம் தேவனுடைய அண்டை. ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பட்சத்தில் நாம் நிற்கணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நாம் ஓடிக்கொண்டே இருக்கணும். நம்ம ஒரு நாள் நம்முடைய ஓட்டத்தை யாரும் பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. லோத்து பின்னிட்டு பார்த்ததுனால அவனுடைய மனைவி உப்புதுனா மாறினா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, லோக்கா 9ஆம் அதிகாரம் 62வது வசனம் சொல்லுகிறது. அங்க சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அதுக்கு இயேசு, இந்த கலப்பின் மேல் கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்ப பாத்தீங்கன்னா இந்த கலப்பை மேல வாழ்வோ சாவோ, இன்பமோ துன்பமோ, உலகத்தை விட்டு இயேசுவை பின்பற்றிட்டேன், இயேசு கிட்ட வந்துட்டேன் நானு. அதனால வாழ்ந்தாலும் இயேசுவுக்காக, நான் மரித்தாலும் இயேசுவுக்காக என்ற நிச்சயம் உள்ளவர்களாக நம்ம வாழணும். ஆமென் சொல்லுங்க. சேற்றில் ஒரு கால மேட்டில் ஒரு காலை நம்ம இருக்கக்கூடாது. வாழ்ந்தா ஏதாவது ஒருத்தில் ஒன்றில் நம்ம என்ன பண்ணோம், வாழை அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு குளம் இருக்குது, ஒரு ஏரி இருக்குது, ஒரு டேம் இருக்குது அப்படின்னு சொன்னால் 2 போட் ஓடுதுன்னா 2 போட்டில் இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் வச்சுன்னு பிரயாணம் பண்ண முடியாது. ஏன் 2 காலில் வச்சுட்டு பிரயாணம் பண்ண முடியாது? அந்த போட்டில் ஒரு கால், இந்த ஒரு போட்டில் ஒரு கால், இது ஒரு பக்கம் வலிக்கும், அது ஒரு பக்கம் வலிக்கும். கடைசியாக ரெண்டுலையுமே நம்ம சரியாக பிரயாணம் பண்ண முடியாமல் கீழே விழுந்துடுவோம். ஆமென் சொல்லுங்க. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த கலப்பின் மேல கையை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. நாம் ஒரு நாளும் பின்னிட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது உலகத்தை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீதிமான் முதலாவது ஒழுங்கா ஓடணும், பின்னிட்டு பாராத ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2வது வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் நாம் வாசிக்கும் போது இங்க ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. சகை என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் எரிகோ பட்டணத்தில் அவன் சகை என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் கொல்லனாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானவனாய் இருந்தான் என்று சொல்லப்படுது.
அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டராக அவன் வந்துட்டு என்ன பண்ணான், பணிபுரிந்து கொண்டிருந்தான். ஒரு பணக்காரன், ஐஸ்வர்யனா வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் அவன் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் கேள்விப்பட்டிருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்கு வகை தேடினான். ஆமென் சொல்லுங்க. இயேசு நல்லவராகவே இயேசு மூலியமாக அந்த கேள்விப்பட்ட அநேக அற்புதங்களை, அடையாளங்களை கேள்விப்பட்டவன். ஆனால் இயேசு கருப்பா இருப்பாரா, செகுப்பா இருப்பாரா, அவர் எப்படி இருக்கிறாரு சொல்லியே அவரை நான் பார்க்கணும்னு ஒரு ஆசை அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவன் முன்பாக போயிட்டு என்ன பண்றான், இயேசு இருக்கிறதானே அந்த பட்டணத்தை விட்டு அவன் ஜனக்கூட்டத்தில் என்ன பண்ண முடியல, இயேசுவை பார்க்க முடியல. ஏன்னா அவன் கொல்லனாக்கிறதுனால ஈஸியாக போயிட்டு என்ன பண்ணலாம், உள்ள நுழைஞ்சு போய் பார்த்துருக்கலாம். ஆனால் அவனுடைய ப்ரிஸ்டேஜ் அவனை தடுக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே சொன்னா, ஆனால் முன்பாக போயிட்டு என்ன பண்ணுறான், இயேசு போகிற வழியை அறிஞ்சுக்கிட்டான். முன்பாக போய் காட்டாத்தி மரத்தில் மேலே ஏறி உக்காந்துக்கிறான். ஆமென் சொல்லுங்க. இயேசு போய் சீக்கிரமாக இறங்கிவா, நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவன் பாருங்க இயேசுவை எப்படி அவன் ஓடுறான் பாருங்க. இயேசுவை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, ஆனால் முன்பாக போய் இயேசுவை பார்க்கறதுக்கு ஆசைப்படுறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவங்களை பார்த்து பின்னாடி நம்ம பிரேக் அடிக்கக்கூடாது. மற்றவங்க சொன்னா அவங்களாம் சர்ச்சுக்கு போயிடுக்கிறாங்க, ஏன் நீ போகலையா அப்படின்னா, போட்டு அவங்களாம் போட்டு அப்புறம் போகலாம் அப்படி நம்ம பின்னிட்டு போகக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஒருத்தர் நமக்கு கேள்வி கேட்குறாங்கன்னா, சபையில் யார் இந்த சபையில் யார் முன்னோடிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சாட்சி கேட்குறாங்க, ஒரு ஊழியக்காரர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்கன்னா, அதுக்கு நாங்கள் எப்படி சாட்சி கொடுக்க முடியும்? ஆழத்துக்கு எல்லாவற்றிலும் முன்னாடி போய் உக்காரணும். ஆராதனையில் போய் முன்னாடி போய் உக்காரணுன்ற ஒரு எண்ணம் இருக்கணும். உபவாச கூட்டத்தில் முன்னாடி போயிருக்கணும்னு சொல்லி நம்ம நினைக்கணும். குடும்ப ஜபத்தில் முன்னாடி போயிருக்கணும்னு சொல்லி நினைக்கணும். எந்த ஜப கூட்டத்தில் இருந்தாலும் முன்னாடி போய் கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா நம்ம காணப்படணும். அப்போ தான் இந்த குடும்பம் தான் எந்த சூழ்நிலையும் முன்னாடி நிற்கிற குடும்பம் அவங்க தான் அப்படின்னு சாட்சி கொடுக்க முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அது போல் நம்ம பின்னிட்டு போய் கடைசியில் போய் உக்காந்துட்டு ஆறாவதுலாம் முடிகிற தருணத்தில் போய் கடைசியில் போயிட்டு அங்கே உக்காந்து இங்கே உக்காந்து அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை பேசிட்டு நொண்டி சாக்கு பேசிக்கின்னு அப்படி இருந்துட்டு கடைசியில் போய் உக்காருது நம்ம ஓட்டத்தை தடை பண்ணிடும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் தேவனுக்காக விசுவாசம் போலவர்களா நீதிமானா நம்ம வாழ முடியாது, அதை தடை பண்ணிடும். எப்பொழுதும் முன்பாக போய் நாம் தேவனை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் இங்க சகை என்ற ஒரு மனிதன் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக ஓடி காட்டாத்தி மரத்து மேலே போய் நின்று உக்காந்து என்ன பண்றான், பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. அப்போ நாம் எப்பொழுதும் இயேசுவை முன்னாடி போய் நாம் பார்க்கணும். அவர் கரெக்டான டைமுக்கு வந்துடுவார். நாம் தாமதிச்சு போனோன்னா அவர் முன்னாடி அவர் காத்துட்டு இருப்பார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சில உலகத்தில் சொல்லுவாங்க, சாப்பாட்டுக்கு தான் நம்ம காத்துட்டு உட்காந்துக்கணும், ஆனால் சாப்பாடு கொண்டு வச்சுட்டு நமக்காக காத்திருக்கக்கூடாது சொல்லுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சாப்பாட்டை கூட வந்தால் கூட காத்துக்கு வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அது போல் இயேசுவுக்கு எப்பொழுதும் முன்பாக போய் நாம் காத்திருக்கிறவங்களா நாம் காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே சொன்னா யார் முன்பாக வருவார்கள்ன்றதுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சாட்சி உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். எபிரேயர் நிருபத்தில் வாசிக்கும் போது 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் இருந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் விசுவாசத்தில் எப்படி தேவனுக்காக எழுந்து செயல்பட்டு அந்த விசுவாசத்தை காத்து கொண்டு ஜெயம் பெற்றாங்க என்பதை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் ஒரு விசுவாச பட்டியலை குறித்து சொல்லப்படுகிறது. அதுக்கு அடுத்தது 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வரும்போது அங்கே ஆத்தியோன் எழுதுறாரு, வாசிக்கலாம். ஆகையால் அங்கே சொல்றாரு, ஆகையால் இவ்வளவு மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், பொறுமையோட ஓடி நாம ஜெயம் பெறணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ஓடி அதற்குள்ள போய் நம்ம சுகமா நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமா தங்கணும். ஆமென் சொல்லுங்க. அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ இயேசுவை பார்த்து நோக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணோம்? ஓடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. மற்றவங்களை பார்க்கக்கூடாது, மற்ற ஜனங்களை பார்க்கக்கூடாது, உலகத்தை பார்க்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அவன் வந்துட்டு அவன் வரல அதனால தான் நான் அவனை பார்த்துட்டு நான் இருந்தேன், இதெல்லாம் நம்ம நொண்டி சாக்க சொல்லக்கூடாது. இயேசுவை பார்த்துட்டு ஓடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீதிமான் வந்துட்டு எப்படி இருக்கணும்? நீதிமான் பனையை போல செலுத்து லேபனோன் உள்ள கேதுருவை போல வளருவான்னு சொல்லப்படுது. அது பனை மரம் வந்து ஓங்கி வளரக்கூடிய ஒரு மரம். அது கிளைகள் கிடையாது. கிளை இருந்துச்சுன்னா மற்றவங்களெலாம் பார்க்கும். அதனால் அது ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கணும். ராக்கெட் மோட என்ன பண்ணணும்? மேலே நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்படியே வாழ்க்கை அப்படி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? நான் அப்படி இருக்கணும்னு சொல்லி பரம்பரை. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. மூன்றாவது சங்கீதத்தில் வாசிக்கும் போது, சங்கீதம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்றார், துன்மார்க்குடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும். ஆமேன் சொல்லுங்க. மூன்றாவது நீதிமான் எப்படி ஓடணும்? முதலாவது லோத்தை போல பின்னிட்டு நம்ம குடும்பத்தை போல பின்னிட்டு பார்க்குறவங்களா இருக்கக்கூடாது. நாம் இயேசுவை நீதிமான் எப்படி இருக்கணும்? இயேசுவை முன்னாடி போய் நான் பார்க்கணுன்றவங்களா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. மூன்றாவது இங்க சொல்லப்படுது, துன்மார்க்குடைய ஆலோசனை, ஆண்டவரை நம்பாத, ஆண்டவரை விசுவாசிக்காத, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத, உலக மக்கள் சொல்லுகிறதான வார்த்தையின்படி வாழாதவங்களா நாம் இருக்கக்கூடாது. வாழாதவங்களா அப்படிப்பட்டவங்க கூட என்ன பண்ணக்கூடாது? நம்ம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அவனுடைய ஆலோசனை நம்ம கேட்டு நடக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு நல்முடிவு இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லப்படுது. துன்மார்க்கன் கடலடிக்கிற கொந்தரைப்பை போல அமர்ந்துகிறான், அவனுக்கு சேத்தையும் அழுக்கையும் வந்து கரையில் ஒதுக்குறவனாக காணப்படுவான் என்று சொல்லுவேன் வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க. துன்மார்க்கன் காலையில் வெட்டி போடுகிற புல் மாலையிலே வாடி போகிற ஒரு புல்லுக்கு அடையாளம் மறக்கிறான். அவன் பதரை போல இருக்கிறான் என்று சொல்லப்படுது. காற்று அடிக்கிற பக்கமெல்லாம் அந்த பதர் காற்றுல பறந்து போகிறது போல அதுக்கு ஒப்பா இருக்கிறான். அவனை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவன் ஆலோசனை கேட்டு அதன்படி வாழ்ந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ளக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரக்கூடாதுன்னு சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. அப்போ பாவியினுடைய பாவிகளோடு கூட சேர்ந்தா நமக்கும் பாவம், திறனோடு சேரும்போது திருவனோடு ஒருமித்து இருக்கிற விபச்சாரத்துல உனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி சங்கீதம் 50வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்போ திறனோடு கூட நம்ம ஒருமித்து இருக்கும் போது நம்ம வந்துட்டு திறனை ஒருத்தனை பிடிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட நின்னாங்கன்னா, நான்லாம் வரல, நான் சும்மா தான் வந்தேன்னா உன்னை விட்டு சும்மா விட்டுருவாங்களா? ஒன்றே சேர்த்து அந்த கூட்டத்தில் தான் சேர்த்துவாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதுபோல் நாம் பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது. அவனும் நல்லா இருக்க மாட்டான், மற்றவனும் நல்லா இருக்க விட மாட்டான். அவன் தான் அந்த பரியாசக்காரன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்து வருவார் என்று சொல்லி அவருடைய வாக்குத்தத்தம் எங்கன்னு சொல்லி பரியாசக்காரர் வந்து கேட்பாங்களாம். 2 பேதுரு புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து என்ன பண்ணுவாங்களா? வந்து ஆண்டவர் அவர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் எங்கன்னு சொல்லி கேட்பாங்களாம். அதனால் அவங்க கூட சேர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? கும்மாளம் போடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ பாவினுடைய வழியில் நிற்கக்கூடாது, பரியாசக்கார இடத்துல உட்காரக்கூடாது. அப்போ நம்ம எங்கே உட்காடுறோம் பாருங்க. பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் தான். இயேசு கிறிஸ்து பேதுரோடு இருந்தவன். இயேசு மறுரூப மலைக்கு அழைத்து கொண்டு போகும்போது பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரை கூட்டு போகும்போது இவனும் ஒருத்தனா போனான். போய் மறுரூபத்தை மனித ஆண்டவர் அவனுக்கு மகிமையை காட்சி கொடுத்தார். பாருங்க, கெத்செமனே தோட்டத்தில் கடைசியாக அவர் வந்துட்டு கல்லெறி தூரத்தில் என்ன பண்ண இவங்களை வச்சுட்டு எனக்காக நீங்கள் 1 மணி நேரம் விழுத்துட்டு ஜெபிக்குங்கன்னு சொல்லிட்டு கெத்செமனே தோட்டம் வரைக்கும் கொண்டு போனவர் இந்த பேதுருவையும். பாருங்க, அநேக இடத்துல அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் போதெல்லாம் இந்த யாக்கோபு பேதுரு யோவானை கூட்டு போனார். எவருடைய மகள் செத்து போயிட்டா. ஆனால் அவங்க வீட்டில் போய் அவன் என்ன பண்ண நித்திரை இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவளை உயிரோடு எழுப்பி கொடுக்கும் போது இந்த பேதுருவையும் அழைத்து கொண்டு போனார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அநேக அற்புதங்களை அடையாளங்களை பார்த்தவன் இந்த பேதுரு. ஆகவே ஆண்டவர் இந்த பேதுரை பார்த்து தான் சொன்னார். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இந்த பேதுரு அவன் பாருங்க
எங்கே போய் இப்போ உக்காந்துக்கிறான் பாருங்க. இயேசு கிட்ட வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு வாசிக்கலாம் அந்த லோக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், லோக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் அங்கே சொல்கிறார் பாருங்க. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, வாசிக்கலாம் 31வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளக்கினாலே புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை ஸ்திரப்படுத்து என்றார். அப்ப ஆண்டவர் இந்த சகோதரர்கள் எல்லாம், மற்ற சீசர்கள் எல்லாம் ஸ்திரப்படுத்துவதற்கு இவனை ஆண்டவர் என்ன பண்ணார், இவனுக்காக வேண்டிக் கொண்டேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அவன் சொல்றான், பேதுரு சொல்றான், ஆண்டவரே, காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். எப்பயும் என்னை காவல்ல போட்டாலும் சரி, நான் சாகிறதே நிலைமை வந்தாலும் கூட அதற்காக உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொன்னவன் இந்த பேதுரு. ஆனா அவர் பேதுருவை பார்த்து, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இவன் வந்து என்ன சொன்னான், சாவலிலும் காவலிலும் கூட உண்மை பின்பற்றி வரவன் ஆயத்தமாக்கிறேன்னு சொன்னவன். இப்போ எங்கே போய் உக்காந்துங்கிறான், இயேசுவை பிடிச்சி கைது பண்ணி கொண்டு போகும்போது எங்கே உக்காந்துங்கிறான். 55வது வசனம் 54 வாசிக்கலாம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டிலே கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது, இப்ப வந்து பாருங்க, அந்த பரிசேயங்க, சதுசேயங்க, வேத பாருங்க, இவர்கள் எல்லாம் இயேசுவை பிடிச்சி கொலை செய்து சிலுவையில் அறையணும்னு சொன்னவங்க அந்த கூட்டத்தில் போய் என்ன பண்றான், பாவியான மனிதர்களுடைய வாழ்க்கை, அந்த பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காந்துக்கிறான். அந்த பாவிகளுடைய வழிகளில் போய் உட்காந்துக்கிறான். இவனுடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க கேளு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டிலே உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தான் என்றான். அதுக்கு அவன் சொல்றான், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று சொன்னான். ஆமென் சொல்ற மறுதளிக்கிறான். இயேசு கூடவே இருந்தவன், ரபி போதகரே என்று சொன்னவன் இப்ப என்ன சொல்றான், அவனை அறியேன். நீ இயேசுவோடு இருந்தவன் தானே அப்படின்னு சொன்னா, அவனை நான் அறியேன். இயேசுவே தெரியாது. அது அவன்ற பட்டம் சொல்றான் பாரு இவன் கூட. ஆமென் சொல்லுங்க. யோதாஸ் சொன்னது போல, நான் யார் இந்த நைட் டைமில் யார் நமக்கு இயேசுனா யார் எப்படி காட்டி கொடுக்குறது அப்படின்னு சொன்னால், நான் யாரை கட்டிப்பிடிச்சி முத்தகம்னா அவன் தான், அவனை பிடிச்சி கொடுங்கன்னு அவன் ஒரு காட்டி கொடுத்தான். அவன் தான் அப்படின்னு சொல்லி அங்கே அடையாளம் போட்டு கொடுத்தான். இவன் அவனை விட இவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தவன். இவன் சொன்னான், சாவலிலும் காவலில் கூட நான் உண்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருந்தவன் சொன்னவன். இவன் சொல்கிறான் பாருங்க, இயேசுவை அவன் கூட இருந்தவன் தானே நீயும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனை நான் அறியேன், அவன் யாருன்னே தெரியாதுன்றான் சொல்லி மறுதளிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சற்று நேரத்துக்கு பின்பு பேதுரு அவனை கண்டு, நீ அவர்களில் ஒருவன் என்று அங்க ஒருத்தன் சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், நான் அல்ல அப்படின்னு சொல்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பிறகு வேறொரு அவனை பார்த்து, மெய்யாகவே இவன் அவனோடு இருந்தவன் தான், இவன் கலிலேயன் தான் என்று சாதிச்சான். அதுக்கு அவன் பேதுரு சொல்றான், மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்று சொன்னான். ஆமென் சொல்லுங்க. இப்படி சொல்லி சொன்ன உடனே சேவல் கொக்கரக்கோன்னு கூட்டுச்சு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, அவன் வந்துட்டு சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லி மத்திய புத்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவன் சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் தொடங்கி அவனை நான் அறியேன் என்று சொல்லி மறுதளிச்சான். இயேசு சொன்னது ஒன்றும் நடக்காமல் போகலை, அவர் சொன்னதெல்லாம் நிறைவேறிச்சு. ஆமென் சொல்லுங்க. மனுஷன் சொல்லிட்டு ஒரு வேலை நடக்காமல் போகலாம், இயேசு சொன்னதில் ஒரு வார்த்தை கூட, அது வந்துட்டு பாருங்கள், சாமுவேல் புத்தகத்தில் வாசிக்கும் போது சாமுவேல் தன்னுடைய வாயிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போக விடலையாம்.
அப்போ அது போல் ஆண்டு சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில் விழுந்து போகவில்லை. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பேதுரு பாருங்க போய் அந்த இடத்துல போய் உக்காடுறான். வாசிக்கலாம். ஆகவே யோனா புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, யோனா தீர்க்கதரிசன புத்தகத்தில் இங்கே நடக்குது பாருங்க. யோனா நினிவே பட்டணமும் ஒரு தேவ சன்னிதானத்தில் பாவம் பெருகிடுச்சு. அவருடைய பாவம் தேவ சன்னிதானத்தில் போய் எட்டுச்சு. அதுக்காக தான் யோனாவை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோனாவை அழைச்சி நீ வந்துட்டு நினிவே பட்டணத்துக்கு போ, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 1,20,000 பேருக்கு மேலே உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய பட்டணம், நீ போய் வார்த்தையை சொல்லு, அவங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கலாம். ஆனால் 40 நாளில் இல்லைனா நான் அந்த பட்டணத்தை நான் அழிச்சிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்து இந்த யோனாவை போக சொன்னா, யோனா அங்கே போகாமல் தர்ஷீசுக்கு புறப்பட்டு போயிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால் சில பாதிப்புகள்லாம் வந்துச்சு. மற்றவங்க அந்த பிரயாணத்தில் போனவங்களுக்கு தான் பாதிப்பு வந்துச்சு. ஆனால் இவனால வந்துட்டு என்ன பண்ணிச்சு, ஒரு மீன் வந்துட்டு என்ன பண்ணிச்சு, 3 நாள் பசியாமலும் குடியாமலும் அது வந்து இறைத்தனாம என்ன பண்ணிச்சு, இவனை சுமந்து கொண்டு இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரனை பாருங்க, அந்த மீன் வந்துங்க அவனை காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் மீனுக்கு கட்டளை கொடுத்து அந்த மீன் 3 நாள் வரைக்கும் அந்த ஊழியக்காரனை சுமந்துச்சு. அதுக்காக இது உபவாசம் போட்டு 3 நாள் இறைத்தனல. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் ஊழியக்காரருக்காக இன்னைக்கு அதிகமாக ஜெபிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மீன் 3 நாள் இரவு பகல் 3 நாள் வந்துட்டு புசிக்கலை, டயட் கண்ட்ரோல் வந்துச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அது உபவாசம் போட்டு நினச்சி. நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய இந்த கொரோனால் பாதிக்கப்பட்ட ஏராளமான ஊழியக்காரர்கள், மிஷினரிகள், ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. நாம் காத்திருந்து ஜெபிக்கணும் நம்ம இந்த நாட்களில். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்படி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் நல்லா இருக்கும்போது போடான்னு சொன்னால் போக மாட்டேன்ட்டான். இப்போ மீன் கையில் எடுத்தாவே நாத்தம், சிலர்லாம் ஐயோ நாத்தடிக்குது அப்படின்வாங்க. இப்போ மீன் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கும்போது கூப்பிட்றான்னா ஆண்டவர் வந்து சொல்கிறத பேச்சு கேட்க மாட்டாங்க. சிலர்லாம் நாத்தம் எடுத்த இடத்துலேருந்து கூப்பிடுவான், பிரச்சனை போராட்டத்தின் மத்தியிலேருந்து கூப்பிடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் விட்டுருவார். அப்போ பாருங்க, இந்த யோனா என்ன செய்கிறான், போய் மீன் வயிற்றுலேருந்து கூப்பிட்டுட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கரையில் போய் கக்க வச்சிட்டாரு. கக்கன்னு உடனே என்ன பண்ணுறான், இவன் எந்த கரையில் கக்கனா மறுபடியும் தர்ஷீசுக்கே ஓடி போடுவான். அதனால் வேற ஒரு பட்டணத்துக்கு வந்த பட்டணத்துக்கு ஓடிடுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணார், நினிவே பட்டணத்துடைய கரையிலே கொண்டு போய் விட்டுட்டார். ஆமேன்னு சொல்லுங்க. அவன் நினிவே பட்டணத்துக்கு போனான். 1 நாள் பிரயாணம் தான், ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கம் பண்ணான். 40 நாளில் ஆண்டவர் அழிச்சிடவன் சொன்னார். ஆனால் ஒரே ஒரு நாள் பிரசங்கம் பண்ணான். போயிட்டு ராஜா அரண்மனையில் இருக்கிற ராஜா முதற்கொண்டு, சாதாரண மக்கள் முதற்கொண்டு, ஆடு மாடு முதற்கொண்டு மேயலை, புல்லை மேயலை, தண்ணி குடிக்கலை, ஆகாரத்தை புசிக்கலை. 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் தியாகம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இவங்க தியாகத்தை பார்த்துட்டு ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிப்புன்னு சொன்னவர் அழிக்காதபடிக்கு மனமாட்டார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மனமாட்டார். இப்போ என்ன நடக்குது பாருங்க, யோனாவுக்கு அந்த பாருங்க, இவன் வந்துட்டு ஒரு நாளும் வந்துட்டு என்ன பண்ணல, மரத்தை நடலை. ஆமனுக்கு செடியை ஆண்டவர் உண்டாக்கினார். இவன் சோர்ந்து போடக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கு பாதுகாப்புக்காக ஒரு ஆமணக்கு செடியை உண்டாக்கினார். அந்த ஆமணக்கு செடி தான் அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதுதான் அந்த அந்த காய் தான் வந்துட்டு என்ன பண்ணாங்க, மருந்தாக தயார் பண்ணி அந்த சுகர் பேஷண்ட்டுங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் ஆமணக்கு செடி. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. நோனி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது ஆமணக்கினுடைய காய்க்கு தான் அந்த நோனி மருந்துக்கு வந்து தயார் பண்ணுறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை இவன் நடலை, இவன் தண்ணி ஊற்றலை, ஒரே நாளில் ஆண்டவன் முளைக்க பண்ணி அவனுக்கு நிழல் உண்டாக்குறார். ஆனால் எவ்வளோ சந்தோஷப்படுறான் அந்த ஒரு நாள் வந்த மரத்துக்காக, நிழல் கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறான், சந்தோஷப்படுறான். வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாது 1,20,000 பேருக்கு மேலே உள்ள பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க மக்கள் அழிஞ்சு போகிறதுக்கு அதுக்காக வந்து என்ன பண்ணுறான், சந்தோஷப்பட்டு எத்தனை நாளில் வந்துட்டு இவங்க அழிஞ்சு போகிற ஆண்டு சொன்ன 40 நாளில் கணக்கு போட்டுன்னு உக்காந்துக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்து பாருங்க, அங்கே 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது வாசிக்கலாம். யோனா
4ஆம் அதிகாரம் 5வது வசனமா? பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்க மட்டும். அல்லேலூயா. என்ன நடக்க போகுது அந்த ஊருக்கு, பட்டணத்துக்கு, அதை பார்த்துனுங்கிற ஆவலாம். ஆமேன்னு சொல்லுங்க. தேசத்தில் சில தலைவர்களுடைய முடிவுனால வந்துட்டு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அனுபவிச்சுட்டுக்கிறார். அன்றைக்கி தாவீது சாத்தான் மூலியமாக ஏவப்பட்டு என்ன பண்ண, ஜனங்களை சென்சஸ் எடுத்ததுனால தான் அன்னைக்கு வாதம் வந்ததா 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே அப்போ பாருங்கள், இன்றைக்கி பலவிதமான வியாதிகள் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தேசத்தில் சில நடக்கிற, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற அந்த அருவருப்புகள், அந்த பாவங்கள், ஆகவே அந்த விக்கிரகாராதனை இதெல்லாம் பார்த்துட்டு அதனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமாக அவங்க அழிஞ்சு போகணும், நாசமாக போகணும், இப்படியெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. அவன் மனம் திரும்பணும், ஆண்டோடைய ரட்சிப்பை பெறணும், அவனும் ஆண்டோடைய சந்தோஷத்துக்குள்ளே வரணும், நீதிமானாக வாழணுன்ற எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் யோனாவை போல இவங்க வந்துட்டு எப்போ சாக போகிறாங்களன்னு சொல்லி சம்பவிக்கிறத பார்க்குற வரைக்கும் பார்க்குறதுக்கு கீழே போய் என்ன பண்ண, நிழலில் உக்காந்துக்கிறானோ. ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி நம்ம நிழலுக்குள்ளே போய் அப்படி சந்தோஷமான நிழலுக்குள்ளே உக்காரக்கூடாது. இந்த சந்தோஷத்தில் இப்படி நிழலில் உக்காந்துக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு ஆமணக்கு அந்த செடியை வந்து என்ன பண்ணார், ஒரு பூச்சிக்கு கட்டளை கொடுத்தார். பூச்சிக்கு கட்டளை கொடுத்த மாத்திரத்தில் உடனே மறுநாள்லேயே அந்த பூச்சி என்ன பண்ணிச்சு, போய் மரத்தை அரிச்சு கடைசி என்ன பண்ணிச்சு, அந்த மரம் மறுநாள்லேயே பட்டு போச்சு. வெயில் வந்து உஷ்ணம் வந்து தலை மேலே பட்ட உடனே ஆண்டவர் மேலே கோவப்படுறான். ஆமேன்னு சொல்லுங்கள். இவன் சுகமாக வாழ்கிறதுக்கு அவன் வந்து சந்தோஷப்படுறான், அந்த நிழலுக்கு வந்துட்டு இல்லையே, வெயில் படுதுன்றதுக்கோசரம் இவன் வேதனைப்படுறானே, ஆண்டவர் மேலே கோவப்படுறானே. 120,000 பேர் மக்கள் அழிஞ்சு போகிறது இவனுக்கு கவலை இல்லை. இவன் பிரசவம் பண்ணுறானா, போய் சொல்கிறான்னா உக்காந்து நிழலில் உக்காந்துக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே நாம் சொல்ல வேண்டியதை நாம் போய் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அது போல் இங்கே வேதம் சொல்லுகிறது. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு பாவிகளுடைய வழியில் நாம் நிற்கக்கூடாது. பரியாசக்காரர் உட்கார இடத்துல போய் நம்ம என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணோம், தியானம் பண்ணின்னு உக்காண்டு இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாவிகள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும், இனிமையான வார்த்தை தான் பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அதிகமாக வந்துட்டு பேசுகிறதுனால, சொற்கள் மிகுதினால பாவம் இல்லாமல் போகாதுன்னு சொல்லப்படுது. அதிகமாக வார்த்தை பேசி கொண்டு இருக்கிறவங்ககிட்ட போய் உக்காந்துருந்தீங்கன்னா நல்லவங்க தான், நல்லதா, அந்த அக்கா நல்லதாக தான் சொல்லிங்கிறாங்க, நல்லதாக பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்துன்னா பாவம் இல்லாமல் போகாது. ஆமேன்னு சொல்லுங்கள். கடைசியாக பாவத்துக்கு உட்பட்டுருவோம். நாவு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. 4வது பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். பிரசங்கியின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்ப சொல்றாரு, ஓடுகிறதுக்கு வேகமுள்ள என்ன பண்ணுமா, வேகமும். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஓடுகிறதுக்கு வேகம் உள்ளவர்களினுடைய வேகமும் என்று சொல்றார். அப்போ நாம் சொல்ல வேண்டிய இந்த கடைசி நாட்களில் வேகமாக நம்ம ஓட வேண்டினோம். ஆண்டவருக்காக ஓடணும், சுவிசேஷத்துக்காக ஓடணும், சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு ஓடி சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார் என்று சொல்லி போய் என்ன பண்ணணும், ஓடணும். ஆமேன்னு சொல்லுங்க. சுவிசேஷத்தை சொல்றதுக்கு நம்ம தயங்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவ பிறப்பை சொன்ன உடனே என்ன பண்ணாங்க, மேய்ப்பர்களுக்கு சொன்ன உடனே தீவிரமாக போய் அவர் இருக்கிறதான இடத்துல அந்த குழந்தையாகி இயேசுவையும் மரியாதையும் யோசேப்பையும் கண்டு என்ன பண்ணாங்க, போய் பணிஞ்சு கொண்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. தீவிரமாய் போனாங்க என்று சொல்லி லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். வார்த்தையை கேட்ட நாம், ஆண்டோடைய சத்தியத்தை கேட்குற நாம், சத்தியத்தை போய் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு தீவிரமாய் போய் சொல்லணும். சுவிசேஷத்தை வேகமாக போய் சொல்லணும். 2 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே அமலேக்கன் வந்துட்டு என்ன பண்ணுறான், தீவிரமாக ஓடுகிறான் தாவீதின் இடத்துல போய் அந்த நற்செய்தியை சொல்கிறதுக்கு. என்ன நற்செய்தி, அவன் வந்துட்டு தீவிரமாக ஓடி வரான, என்ன நற்செய்தி கொண்டு வரான தெரியலையே, பார்க்கறான்னு சொல்லிட்டு வரும்போது பார்க்கும்போது 2 சாமுவேல் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில்
அங்கு பெலிஸ்தர்கள் இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா யுத்தம் பண்ண போகும்போது யோனத்தானும் தாவீதும் வந்து என்ன பண்ண சவுலும் வந்து என்ன பண்ணாங்க, ஒரே நாளில் மடிஞ்சு போயிட்டாங்க. ஆகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலும் அநேகர் வந்துட்டு என்ன பண்ணாங்க, யுத்தத்தில் வந்துட்டு விழுந்து போயிட்டாங்க. அதனால் அதை பார்த்துட்டு அந்த யுத்தத்திலேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்தேன், நான் இதை செய்தி அறிவிக்கிறதுக்குன்னு சொல்லி தாவீதின் இடத்துல தீவிரமாக வந்து சொல்லுகிறான். யோனத்தானும் சவுலும் மரணம் அடைஞ்ச அந்த செய்தியை கொண்டு வரதுக்கு தீவிரமாய் வந்து தாவீதின் இடத்துல அறிவிக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அந்த அமலேக்கனை போல தீவிரமாய் நாம் செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள், சில தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனை ஒரு காரியங்களை நம்ம டிவியில் பார்க்குறோம், நியூஸை பார்க்குறோம் அப்படின்னா அந்த காரியத்துக்கு உடனே முழங்கால் பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட தீவிரமாக மன்றாடி நம்ம ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் தீவிரமாய் வேகமாய் ஓடணும் நம்ம ஓட்டம். ஆமென் சொல்லுங்க. பாவிகளுடைய வழியில் பரியாசக்காரர் உட்கார இடத்துல போய் உட்காந்துன்னு நம்மளுடைய ஓட்டத்தை தடை பண்ணிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவை முன்பாக போய் என்ன பண்ணணும், நான் பார்க்கணும் அப்படின்னு ஓடணும். நம்ம ஒரு நாள் நம்ம பின்னிட்டு பார்க்கக்கூடாது. லோத்தினுடைய மனைவி போல பின்னிட்டு பார்க்காத ஓடிக்கொண்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12:1 அங்கே சொல்றாரு, மறுபடியும் சொல்றாரு, ஆகையால் மேலே அந்த 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விசுவாசனுடைய பட்டியலில் எப்படியெல்லாம் ஜெயம் பெற்றாங்க அது போல சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு. அப்ப பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. பாரமான யாவற்றையும் பாவத்தையெல்லாம் விட்டு நம்ம என்ன பண்ணணும், ஓடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய கவலைகளை, நம்முடைய பாரங்களை, நம்முடைய போராட்டங்களை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய நெருக்கங்களை எல்லாவற்றையும் எந்த மனுஷனுங்கிட்ட சொல்லத்தினாலும் நமக்கு வந்து பிரச்சனை சால்வ் ஆகிடாது. நம் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தரிடத்துல சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேலே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை பசியினால் அவர் ஒரு நாள் தள்ளாட விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை, வேதனையெல்லாம் யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணும், வைக்கணும், கர்த்தர் மேலே வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அவர்கிட்ட வச்சிடணும். அதுதான் பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதும்போது சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். நம்ம ஒன்றை கூட கவலைப்படக்கூடாது. 10ன்னா 10ல் ஒன்று கூட என்ன பண்ண, ஒரு காரியத்துக்கு கூட நம்ம கவலைப்படக்கூடாது. அதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தோடும் வேண்டுதலோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் ஜெபத்தோடு வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளும் சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம சிந்தைகளையும் அப்ப நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் காத்துக்கொள்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராம். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, 1 பேதுரு புத்தகத்தில் வாசிக்கும் போது 5:7 வாசிக்கிறோம். ஆகவே இருந்தால் பலர் வருவாங்க, எல்லாவற்ற யார் வருவாங்க, இருக்கும்போது 1008 சொந்தனும் வருவாங்க, இல்லைன்னா ஒருத்தனை எட்டி பார்க்க மாட்டான். யோபு வந்துட்டு இருக்கும்போது 1008 சொந்தம் வந்துச்சு, அவனுக்கு எல்லா அழிவு வந்தவொடனே ஒரு மனிதன் வந்து எட்டி பார்க்கல. ஆமென் சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் மேலே அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் பேரை நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். ஆமென் சொல்லுங்க. யோபு 19:13 அப்படி சொல்லப்படுது. 23:10 சொல்றார், நான் போகிற வழியெல்லாம் அறிவார், நான் சோதித்த பிறகு சுத்த பொண்ணா நான் விளங்கவேன்னு சொல்லி சொன்னான். 19:25 வாசிக்கிறோம், என் மேட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்பதை அறிந்திருக்கிறேன், இந்த சரீரமெல்லாம் அழுகினால அந்நிய கண்களில் எனக்கு அவரை என் கண்களே காணுன்னு சொல்லி சொன்னான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கை, அந்த பாரத்தை, அந்த வேதனையை, அந்த போராட்டத்தை, அந்த நெருக்கத்தை, எல்லா இழப்புகளை எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே வைத்தான் யோபு. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உன் கவலை எல்லாம் என் மேலே வச்சிடுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க.
நம்மளை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. யார் விசாரிக்கிறாங்களா விசாரிக்கலையோ, கர்த்தர் ஒருத்தர் நம்மளை விசாரிக்கிறவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த நெருக்கம், இந்த சோதனை, என் கண்ணீர் எல்லாவற்றையும் நான் எழுந்து தவிச்சு கொண்டு இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தரம் வரலையே, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருத்தரம் வரலன்னு சொல்லி ஒருவேளை நம்ம ஏங்கலாம். நம்ம விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றாரு, நான் உன்னை விசாரிக்கிறவன் ஆனபடியா உன் கவலையெல்லாம் என் மேலே வச்சிடுன்றார். ஆமென் சொல்லுங்க. 6வது வசனத்தில் சொல்றாரு, அவர் சொல்றாரு, நம்ம ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கிருங்கன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. ஏற்ற காலங்கள் வரும் ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு. நாம் ஒரு நாள் சோர்ந்து போடக்கூடாது. மனம் விட்டு நம்ம மனம் சோர்ந்து ஆண்டவர் விட்டு உலகத்தை விட்டு உலகத்தை பின்னோக்கி நம்ம போயிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி இருக்கணும். கீழ்ப்பிடிஞ்சு காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்தவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்துக்கு, தான் போகிற இடம் என்னன்னே தெரியாத ஆபிரகாமுக்கு, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனான். அவன் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு போனதுனால செல்வ சீமானாக மாறினான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் விசுவாசத்தின் தகப்பனாய் மாறினான். நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுகிறவளாய் நாம் காணப்படும் போது ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி நாம் கீழ்ப்படிந்திருப்போம் என்று சொன்னால் நீதிமானை ஆண்டவர் பசியினால் வருந்து விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 11:28 வாசிக்கிறோம். 28, 29 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தில் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு வாதியர் இடத்துல ஒரு மாணவன் கற்றுக்கொள்வதைப் போல அவர் பட்சத்தில் அவருடைய அடங்கி அவருடைய பட்சத்தில் கீழ்ப்படிஞ்சிருக்கும் போது தான் அவர் நமக்கு கற்றுத்தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஏசாயா 50:4 வாசிக்கிறோம், விலைப்படந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல கர்த்தராகிய தேவன் என்னை காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படிக்கு என் செவியை கவனிக்க செய்கிறார். ஆகவே அவ காலைதோறும் ஆண்டவர் நம்ம எழுப்புவார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல கேட்கும்படிக்கு நம்ம செவியெல்லாம் கவனிக்க செய்வாய்ப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்ற, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க, என் நுகம் மெதுவாயும் லகுவா இருக்கிறதுன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நாம் அவரிடத்துல நாம் கற்றுக்கொள்ளணும். ஆகவே பாரத்தோடு கூட நம்ம இருக்கக்கூடாது. பாரத்தை நம்ம சுமந்துன்னு போகக்கூடாது. சுமந்து நம்மளே பாரத்தை சுமக்கக்கூடாது. அவரிடத்துல நம்ம வச்சுட்டு நம்முடைய பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், கவலை, கண்ணீர் எல்லாவற்றையும் அவர் பட்சத்தில் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வச்சுட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறவன் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஒருவனும் நம்முடைய பிரயாணத்தை தடை பண்ணக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஆகவே சொல்றாரு, அங்கே கலாத்தியர் புத்தகத்தில் வாசிக்கிற 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, கொரிந்தியருக்கு அடுத்தது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுத்தவங்க வாசிக்கலாம். அங்கே சொல்றாரு பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? அப்ப சொல்றாரு, புத்தி இல்லாதவங்களே, அறிவில்லாதவங்களே என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அது சொல்றாரு, அறிவில்லாதவங்களே அப்படின்னு சொல்லி பவுல் கலாத்திய சபையை பார்த்து ரொம்ப எரிச்சல் அடைஞ்சு சொல்லுகிறார். அது சொல்றாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம போகத்தக்கதாக உங்களை மயக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரதிச்சயமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களுக்குள்ளே அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீங்க? எதனால நீங்க ஆவியை பெற்றீங்க? ஆவியினால ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? நீங்கள் எத்தனை புத்தியினரா என்று சொல்லி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் ஆவியினால ஆரம்பம் பண்ணி இருக்கிற நாம் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீங்களா? எத்தனை புத்தினரான்னு கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. நாம் எப்படி துவங்கி இருக்கிறோமோ அதே போல முடிவு நமக்கு காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆரம்பத்தில் ஆவியில் நம்ம ஆரம்பம் பண்ணின நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது மற்றவங்க மயக்கிறது வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவங்க வார்த்தைக்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படியாமல் போய்
நம்முடைய ஓட்டத்தை தடை பண்ணினவங்க யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சு அப்படி நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னா முடிவு அங்கே சொல்கிறார், மாம்சத்தின் முடிவு பெற போகிறீங்களான்னு சொல்கிறார். ஆகவே மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அது கிடைச்ச முடிவோ மரண வழிகள். ஆமேன்னு சொல்லுங்க. ஆனால் நல்ல மனுஷனுடைய முடிவு அது செம்மையான வழி. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே அவனுடைய முடிவு சமாதானம். நல்ல மனுஷனுடைய வழிகள், செம்மையானுடைய வழிகள் சமாதானத்தின் பாதையில் போகும். ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தருவார். அதனால் நம்ம அப்படி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு நம்ம ஒரு நாளும் நம்ம அடுத்தவன் மயக்கிறான்னு சொல்லி சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு என்ன பண்ணுறாரு, நமக்கு தடை பண்ணுறான்னா அவனுக்கு இனம் கண்டு நம்ம செயல்படணும். ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த கடைசி நாட்களில் நீதிமான் நாம் நித்திய கீர்த்தியை உள்ளவன். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை ஒருவனும் என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆகவே நாம் பின்னிட்டு பார்க்காம நீதிமான் ஓடும்போது கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். நாம் பின்னிட்ட பார்க்காம ஓடணும், இயேசுவை முன்பாக வைத்து ஓடணும். ஆகவே நாம் துன்மார்க்குடைய பாவினுடைய வழியிலையோ பரியாசக்கார உட்கார இடத்துலையோ உட்காரக்கூடாது. கர்த்தருடைய வேதத்தில் தான் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் பட்சத்தில் உட்காரணும். ஆகவே துரிதமாக நாம் ஓடணும், வேகமாக ஓடிக்கொண்டு அவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கன்னு சொன்னார் ஆண்டவருக்கு. இந்த கடைசி நாட்களில் அவருடைய ரட்சிப்பின் செய்தியை நம்ம போய் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியாக நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலையை, போராட்டத்தை, கண்ணீரை எல்லாவற்றையும் கர்த்தர் மேலே என்ன பண்ண வைக்கணும். பாவத்தை உதறி தள்ளிட்டு பாரமான யாவற்றையும் ஒதுக்கிட்டு நாம் விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நிமித்து இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடி ஜெயம் பெறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போதான் நீதிமான் போய் சேரகிற இடம் சுகமாக சந்தோஷமான ஒரு இடத்துக்குள்ளே போய் சேர முடியும். ஆமேன்னு சொல்லுங்கள். நமக்காக ஆண்டவர் அழிவில்ல கிரீடத்தை அல்ல, அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணியிருக்காரு, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் வரும்போது வெறுங்கையாக வர மாட்டார், கிரீடங்களோடு கூட. அந்த கிரீடங்களில் முத்துக்கள் பொதித்ததை போல ஆத்துமாக்களை, எவ்வளோ ஆத்துமாக்களை நம்ம ஆதாயப்படுத்துகிறோமோ அந்த கிரீடங்களோடு கூட ஆண்டவர், முத்துக்கள் பதித்த கிரீடங்களோடு கூட அவர் வருவார். ஆமேன்னு சொல்லுங்கள். இங்கே வான்னு சொல்லி அழைக்கும் போது அவருக்கு எதிர்கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். ஆமேன். நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கொஞ்ச நேரம் வாயை திறந்து அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். பனை மரம் போல் நான் செழித்தோங்குவேன், கேதுரு மரம் போல் வளர்ந்திடுவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் பணி தருவேன். கர்த்தரின் இல்லத்தில் நாட்டப்பட்டு முதிர் வயதிலும் நான் கனி தருவேன். நீதிமானா, நீதிமானா, இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். காலையிலேவும் கிருபையையும் இரவிலேவும் சத்தியத்தையும், காலையிலேவும் கிருபையையும் இரவிலேவும் சத்தியத்தையும், 10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே.
10 நரம்புகள் இசையோடு பாடி பாடி மகிழ்ந்திருப்பே. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே சூரியனை போலே பிரகாசிப்பேன். ஆகாய மண்டல விண்மீனான் முடிவில்லா காணமும் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல விண்மீனாய் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவே. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் முழங்கால் படிடுவோம். நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். இயேசு ராஜாவின் ஆட்சி வருகையிலே கதிரவனை போல் பிரகாசிப்பேன். ஆகாய மண்டல விண்மீனான் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவே. ஆகாய மண்டல விண்மீனான் முடிவில்லா காலமும் ஒளி வீசுவே. நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் நான், நீதிமான் நான், இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான், இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஓரிதன மனகல தரப சகலகல திரிபின மனகல திரிபின மன ஓமி கார தரப நகல தரப சிகனகல திரிபின மனகல திரிபின மனகல தரப நகல தரப. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோங்க தாவே. நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். உமக்கு பயப்படுகிற பயத்தை வைப்பீராக. பிள்ளைகளுக்கு அடைக்கலத்தை ஆண்டவரை பெற்றுக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடந்து கொள்ள கிருபை தருவீராக. ஒரு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததே. நோவா இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தானே. அவன் நிமித்தமாய் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று பயபக்துடனே தேவனுடைய எச்சரிப்பை பெற்று நீர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை ஆண்டவரே அவன் பெற்றுக்கொண்டதை போல் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீங்க அப்படி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீதிமானை போல ஆண்டவரே, நீதிமான் ஒருவரும் ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்காதபடிக்கு இயேசுவை முன்பாக போய் பார்க்க ஒரு ஆண்டவரே சகையை போல பாவிகளுடைய வழியிலையோ பரியாசக்கார உட்கார இடத்திலோ உட்காராதபடிக்கு இரவும் பகலுமாய் மொழி சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்களாய் காணப்பட இந்த கடைசி நாட்களில் தீவிரமாய் வேகமாய் ஓடி அந்த அமலேக்கன் போய் சவுலும் யோனத்தானும் மறந்த செய்தியை தீவிரமாய் போய் தாவீதுக்கு அறிவித்ததை போல இயேசு நீர் ஜீவிக்கிறவர், நீர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறவர் என்பதை ஆண்டவரே துதிக்கிற இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே துதிக்கிறோம். பாவத்திலும் சாபத்திலும் விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் விக்கிரகாராதனை கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்கு
உம்முடைய வார்த்தைகளை சுமந்து தீவிரமாய் வேகமாய் ஓடி சொல்ல இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள, கவலைகளை, பாரங்களை, போராட்டங்களை, கண்ணீர்களை எல்லாவற்றையும் ஆண்டவரே துதிக்கிறோம் பட்சத்தில் வைத்து விட்டு, பாரமான யாவற்றையும் ஆண்டவரே ஒதுக்கிவிட்டு, பாவத்தை ஒதுக்கிவிட்டு பாரமான யாவற்றையும் ஆண்டவரே தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடி ஜெயமெடுக்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஒரு மனிதனும் ஆண்டவரை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த ஓட்டத்தை தடை பண்ணுகிறவன், அவங்களை மயக்கிறவர்கள் ஒருவர்களும் ஆண்டவரே அதுக்கு அஞ்சி அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை தடை பண்ணி விடாதபடிக்கு ஓடி ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. அடுத்த பரமாலயத்தின் பரிந்து பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன் என்று பவுல் சொன்னதை போல இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஓடி ஜெயமெடுக்க கர்த்தர் ஒவ்வொருக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்வீராக. மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான் என்று சொன்னிருக்கீங்க. பின்னிட்டு பார்க்காதபடிக்கு இந்த 5 நிலைகளை 5 காரியங்கள் ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்கள் சத்தியத்தை கேட்டிருக்கிற நாங்கள் ஒரு நாள் பின்னிட்டு பார்த்து, உலகத்தை விட்டு நோக்கி பார்த்து எங்கள் ஓட்டத்தை நாங்களே தடை பண்ணி விடாதபடிக்கு அந்த சந்தோஷமான மகிழ்ச்சியான கைவெல்ல இல்லாத அந்த ராஜ்யத்தில் அழிவில்லாத கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நிச்சயம் உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஓடி ஜெயமெடுக்க நீங்க கிருபை தாங்கப்பா. இப்படி ரத்தத்தால மீட்கப்பட்ட முடிய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒரு நாளும் உலகத்தினால கரைப்பட்டு போய்விடாதபடிக்கு ஒரு நாளும் ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே அந்த பாவத்தில் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு, பாவிகளுடைய வழியில பரியாசக்கார உட்காரத்தில் உட்கார்ந்து உம்முடைய மேன்மையான உம்முடைய மகிமையான அந்த சிங்காசனத்தில் வந்து உம்மோடு கூட நாங்கள் உட்காருவதற்கு தடையாய் காணப்படுகிற எங்களுடைய தடைகள் எல்லாம் எடுத்து போடுங்க ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்ட நாங்கள் ஆண்டவரே ஒரு நாள் பின்னிட்டு பார்த்து உம்மை விட்டு வழி விலகி போய்விடாதபடிக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் திடப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. உம்முடைய கருத்துக்குள்ளே அடங்கியிருந்து உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள நீர் வைத்திருக்கிற உன்னத ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க ஒவ்வொருக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இப்பொழுது உமக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த காணிக்கைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்தி அங்கீகரித்து ஆசீர்வதித்து இதனுடைய பிரதிபலன் நன்மையெல்லாம் பெற்று சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் அருள் புரிவீராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா சரீரத்தில் காணப்படுகிற எல்லா சோர்வு பலவீனங்களை, எல்லா சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க ஒவ்வொருக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரத்தத்தால் ஒரு வீச கூட நீங்கள் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ்ந்து கனி கொடுக்க உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே ஆசீர்வதிப்பீராக. உலகம் எங்கிலும் ஆண்டவரே இந்த கொரோனா தொற்றினால பாதிக்கப்பட்டு பல ஊழியக்காரர்கள், ஆண்டவரே மிஷனரிகள், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த தேசத்தில் உண்மை அறியாத ஜனங்கள் எத்தனையோ பேர் ஆண்டவரை மடிந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த தேசத்துக்காக திறப்பில் நிற்கிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட மனமிறங்குவீராக. எங்கள் தேசத்தின் மேலே இருக்கிற அந்த சாப கிரிகளை ஆண்டவரை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த சத்துடைய கிரிகளை, அந்த வியாதிகளை இயேசுவே நாமத்தினாலே முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிரிகள் ஒருவரையும் வந்து பாழாக்காதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக.
உம்மை சார்ந்து உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவருடைய ரத்த கோட்டைக்குள்ளே நீங்க மூடி மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை நோக்கி கூப்பிடுகிறவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதங்களை அதிசயங்களை செய்து விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கிரியை செய்வீராக. இந்த தொற்று பாதிப்புகள் நாளுக்கு நாள் பெருகாதபடிக்கு தடுத்து நிறுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை விடுதலையோடு ஆராதிக்க மையப்படுத்த ஸ்தோத்திரிக்க கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபை செய்யுங்க. மணிக்கணக்காயபடி சமூகத்தில் காத்திருந்து எங்கள் தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவரை கண்ணோக்கி பார்த்து அதுக்காக மன்றாடி ஜெபிக்கிற பிள்ளைகளை எழுப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க கிரியை செய்வீராக. உம்முடைய நாமத்தையே மையப்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒரு நாள் இதை விட்டு விடாதபடிக்கு இந்த வார்த்தையின்படி உம்மிலே நிலத்திற்க கத்த கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த சத்தியத்தை கேட்ட பார்க்க எல்லா தேவ பிள்ளைகளையும் சமீபத்திலும் தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அந்த குடும்பங்களை ஆசீர்வதித்து நீதிமானுடைய சந்ததியாய் அந்த குடும்பங்கள் வாழ்ந்து பெருகும்படியாய் உடைய ஊழியக்காரன் ஜெபித்து ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நோவாவின் நிமித்தம் அந்த குடும்பம் காக்கப்பட்டதே போல அந்த ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட கத்த கிருபை செய்யுங்க. எந்த வியாதிகளும் அன்றைய பலவீனங்களும் வந்து தொடாதபடிக்கு கத்தர் வேலடிச்சு கொள்ளு, பாதுகாத்து கொள்ளுங்க. யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலெடுத்த கத்த அப்படி வேலெடுத்து கத்தரை பாதுகாத்து கொள்ளுங்க. கிருபைக்கு ஒப்புக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசுரத்தால் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கத்தரை சோத்ரி. கத்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கத்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியமும் ஐக்கியம் வழிநடத்துவோம். இன்றும் என்று சதாக்கால் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மில் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லே